ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு முக்கிய தகவலுங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது சிறப்பு ரயில் எல்லாமே நிரந்தர ரயில் சேவையாக அறிவிப்பு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, மதுரையிலேருந்து கச்சிகூடாவணி இனி தூத்துக்குடியிலேருந்து கச்சிகூடாவாக மாறப்போகிறது. இது வந்து 1/4/2026 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று நினைக்கிறேன். இன்னும் இதுக்கான அதிகார அறிவிப்பு இன்னும் வரவில்லை. 2வது, கன்னியாகுமரியிலேருந்து ஹைதராபாத் செல்லும் விரைவு ரயில் சிறப்பு ரயிலானது நிரந்தர ரயில் சேவை அறிவிப்பு வந்தாச்சு. 2 வந்துடுச்சு. 3வது பார்த்திங்கன்னா, எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாரம் 2 முறை இயக்கப்படுது. இன்னொரு வாரம் 1 முறை. சரிங்களா? அது எந்த பாதை என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஸோ அது சிறப்பு ரயிலாக அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. போர்டு வந்து ஒப்புதல் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சிறப்பு ரயில் வந்து 29/3/2026 வரை நீட்டிக்கப்பட்டது. அதே போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி 30/3/2024 முதல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம எதிர்பார்த்தது, இது நிரந்தர ரயில் சேவையாக வரும் என்று நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இதுக்கான அறிவிப்பு சிறப்பு ரயில்லாம் மீண்டும் அறிவிப்பு வந்திருக்கு என்ற மனசில் ஒரு அளவுக்கு வருத்தம் இருக்கிறது. ஏன்னா இது ரொம்ப அவளுடன் இந்த ரயிலுக்கு அமோக வரவேற்பு தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ளது. என்ன காரணமோ தெரியல, இந்த ரயில் சிறப்பு ரயில்னு இயங்கிட்டு இருக்கு. சிறப்பு ரயில் எல்லாமே இப்போ நிரந்தர சேவையாக வந்துடுச்சு. ஆனால் இது வராமல் இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரேக் ஷேரிங் முறையில் இது இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த ரேக் ஷேரிங் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ அடுத்த ரேக் ஷேரிங்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புனலூர் வண்டி இருக்குது பாருங்கள். புனலூருங்கிறேண்ணே, பூரிலா, திருநெல்வேலியிலிருந்து பூரியில் அதோட ரேக் ஷேரிங் முறையில் மாற்றம் வரும் என்று நினைக்கிறேன். இன்னும் எந்த இதுக்கான இன்னும் வரல. 33 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக இது நிரந்தர ரயில் சேவையாக வர வேண்டும் என்பதால் நம்மளும் காத்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் வந்த பிறகு தமிழகத்தில் எந்த சிறப்பு ரயிலும் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையை சொல்லுவோம் பார்த்திங்களா, அதே போல் வறண்ட இதாக இருக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் யார் அதிகாரத்துக்கு வரப்போகிறாங்களோ அதுக்கப்புறம் ரயில்வே என்னென்ன செய்ய போகிறாங்க என்பதை பொறுத்து இருந்தாலும் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கிறது. ஸோ நான் இது ரொம்ப எதிர்பார்த்தேன். திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் நிரந்தர ரயில் சேவையாக வரும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. பார்ப்போம், இன்னும் நாள் இருக்குது. ஏதோ ஒரு திடீர்னு ஒரு 30/3 இப்போ என்னைக்கு எலெக்ஷன் டேட் வருதோ அதுக்கு முன்பாக இது நிரந்தர செய்ய ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும் என நம்புவோம். உங்களை அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.